டேய் வானக்கு ஃபிங்கர் போட்டு பார்ப்போம். எப்படின்னா இப்படி விரிச்சு வச்சு எடுக்கணுமோ அப்படிதான் போட்டு பார்ப்போம். அண்ணா வலிக்குதுண்ணா. ஏய் ஒன்றும் இல்லைடா, ஃபர்ஸ்ட் டைம் வலிக்க தான் செய்யும், பயப்படாதவா. வேண்டாம், நான் அடுத்த வருஷமே வரேன். கை வலிக்க எனக்கு பயமா இருக்கு, நான் வரேன். என்ன பண்றது ப்ரோ? முதல் எல்லாத்துக்குமே இதே பிரச்சனை தான் ப்ரோ. பாலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்பிங்கர் பண்ணா கை ரொம்ப வலிக்கும், எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். ஆனா அது விஷயம் கிடையாது. கிரவுண்ட்ல வந்தோடனே யாருமே ப்ரோ பிளேயர் ஆவது கிடையாது. உங்களுக்கு பிராக்டிஸ் தான் மாத்துது. கண்டிப்பா நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்னைக்கு தான் கத்துக்கிட போறீங்கன்னா அந்த 10 விரல் படணுமா செட் பண்றதுக்கு கண்டிப்பா ப்ரோ அந்த 10 விரல் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா போக போக நீங்க இந்த 6 விரல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த 8 விரல் யூஸ் பண்ணி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். அது நீங்க உங்க போக போக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்பிங்கர் பண்ணும்போது இந்த மாதிரி பாலை ஏத்து அடிக்காதீங்க. இந்த மாதிரி அடிச்சாதான் உங்களுக்கு வந்து ஸ்பிங்கர் பெயின் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பாலை வரும்போது சாப்பிட்டா, அதாவது பால் அப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிட்டா தள்ளி தள்ளி ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து நீங்க செட் பண்ற பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்க ஜெஸ்ட்டுக்கு நேரம் எனக்குமே பாலை பிடிச்சி போடாதீங்க, சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க நெத்திக்கு நேர பால் விட்டா உங்க நெத்தியில பால் விடணும். இந்த பொசிஷன்ல ஹேண்ட் அளவு பார்த்தாலுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், சரிங்களா? இப்படி கொண்டு வந்து போடுறதோட இவ்வளவுதான் மேட்ரு, சரிங்களா? இதை கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செவுத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒரு 15 நிமிஷம் நான் இன்னைக்கு சொல்கிற ஒர்க் அவுட்டை மட்டும் 1 மாதம் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களே டிஃபரெண்ட்டாக பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கை அளவு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பொசிஷனில் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி போடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி உங்கள் நெத்திக்கு நேரம் பாலை பிடிச்சி போகணும். போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதான் ப்ரோ, டெய்லி 50 பால் போடுங்க. அடுத்த நாள் என்ன பண்ணீங்கன்னா 55 பாலை கூட்டுங்க. அப்படியே கூட்டிட்டு 100, 150, 200 கொண்டுட்டு போயிட்டு 1 மாசத்துக்கு நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க கைக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிங்கரும் கத்துக்கிட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். கடைசியா இந்த பால் தரையில உழலாம், ஆனா உங்க கான்ஃபிடன்ஸ் மட்டும் தரையில உழாம பாத்துக்கோங்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களுமே வாலிபால் வின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை, see you.